ட்ரேடிங் யூடியூப் பார்த்தாலும் இல்லை யாருன்னா சொல்லி கொடுத்தாலும் புரியவே புரியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 17th March. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து பேங்க்கில் எடுக்கலாம். 48,000 வந்து காலை வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, 48,000 காலை வந்து செல் பண்ணிக்கிறோம். செல்லு எத்தனை குவான்டிட்டின்னா ஓகேவா, 1000 குவான்டிட்டிஸ் வந்து செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோன்னா 323. டேட்டு வந்து 17. 323 வந்து செல் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸிட் எங்கன்னா இந்த ஏரியா 47,800 200 பாயிண்ட்ஸு இவ்வளோ. ஓகேவா, நம்ம பொசிஷன் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம். டைம் வந்து 11:55 ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரப்போ போகுது. இன்னொரு இண்டிகேஷன் என்னன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 22,500 நிறைய வந்து கால் பில்டப் இருக்குது. அதனால் இந்த ஏரியா வந்து ரிஜெக்ஷன் வரும். கரெக்டாக வந்து 11:54. ஓகேவா, இப்போ பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொசிஷன் பார்த்தோன்னா இங்கே 71,000 வந்து லாஸில் இருக்குது. ஓகேவா, ஆக்சுவலாக இதுவே நம்ம ஸ்டாடலாக எடுத்திருந்தோன்னா இந்த லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 79 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. அதே இந்த இதில் வந்து 48,000 வந்து பியில் வந்து பார்த்திங்கன்னா 90 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, அப்போனா இதில் 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா 10,000 தான் வந்து ப்ராஃபிட் இருக்கும் ஸ்டாடல் போட்டிருந்தா. ஓகேவா, இவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போகும்போது வந்து பேனிக் ஆகக்கூடாது. பாருங்கள் 80, 92 அப்படி இருக்குல்ல, பேனிக் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ரெசிஸ்டன்ஸ் போது தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாமல் இதை பார்த்தா நிறைய பேர் என்ட்ரு ஆவாங்களே. என்ட்ரு ஆகினா தான் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகி கீழே விடும். திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகுது. ஓகேவா, நம்ம என்ட்ரான இடம் இங்கே கரெக்டாக வந்து 10:15 தெரியுதுங்களா, இங்கே இந்த ஏரியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 10:15 நம்ம வாங்க வரத்துலேருந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே தான் இருக்குது. ஓகேவா, இங்கேருந்து ஏன்னா இது வந்து கன்சல்டேஷன் ஆகுது. ஏன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வாங்கின ப்ரைஸில் வந்து 100 வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்மளோட வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வந்து இப்போ வந்து பாசிட்டிவில் வந்துருக்கு. ஓகேவா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து வந்திருக்கு பாருங்கள், 324 வந்திருக்கு. திருப்பி இந்த இடத்துல இருந்தாங்கன்னா திருப்பி இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஆனால் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து சஸ்டைன் ஆகும். திருப்பி வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் வருமே. இது மேலே புஷ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா மேலே புஷ் ஆகாது. ஏன்னா அந்த டே டைம் ஃப்ரேம்லேருந்து மேலேருந்து கீழே விழுந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த 50 மூவிங் அந்த 50% வந்து ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அதனால் வந்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறத வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னா ஒரு டக் ஆஃப் இருக்கும், ஒரு கன்சல்டேஷன் இருக்கும் இந்த இடத்துல. அதுதான் வந்து இப்போ இருக்குது. அது இல்லாமல் நேற்று வர மார்க்கெட் வந்து ஒயிட் சிபிஆராக வேறு இருந்தது. நம்ம பொசிஷனை வந்து நேக்கடாக வந்து வச்சுருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷன் வந்து கடைசியாக டே எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் பிடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டார்டர் மட்டும் எடுத்துருந்தீங்க அதே 10:15 பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் வந்து -7, இன்னொரு லெக்கில் வந்து +49. அப்படின்னா வந்து உங்களுக்கு 40. ஓகே, இப்போ ஒரு அலர்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து 48,030 வந்து போட்டிருந்தேன். ரொம்ப நேரமாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருந்தது. அந்த சப்போர்ட்டை வந்து லைட்டாக வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் கீழே இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது 47,994 ஒன்று இருக்குது. ஓகேவா, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30. இப்போ நம்ம பொசிஷன்ஸை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துடுச்சு. அது காலையில் எடுத்த பொசிஷன் வந்து எங்கன்னா இந்த இடத்துல எடுத்தோம் 10:15. ஓகேவா, அப்போ 47,944 இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 48,025 இருக்குது. பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தோம் ப்ராஃபிட்டில். இதான் வந்து ஆப்ஷன் ரைட்டருக்குள்ள பெனிஃபிட்ஸ். ஓகேவா, இப்போ வந்து இது ஸ்டாடலாக இருந்ததுன்னா எவ்வளோ இருக்குன்னா இதில் வந்து 10 பாயிண்ட்ஸும் இதில் வந்து 37 பாயிண்ட்ஸ் 47 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாடலில் வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷனில் இருக்கும், ஒயிட் சிபிஆர் இருக்குது அப்படி சொல்லி இந்த ரெண்டு ட்ரேடு எடுத்தோன்னா இந்த 2 ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தோன்னா நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். நேக்கடாக எடுத்திருந்தா கூட பயப்படாமல் இருக்கலாம், திருப்பி வந்து ப்ராஃபிட்டில் வந்து கொண்டாந்துடும். ஓகேவா, பார்ப்போம் டே எண்டில் வந்து எப்படி முடியுதுன்னு.
வந்து டைம் வந்து 1:50. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் மாதிரி இருக்குது. இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் ஃபர்தராக வந்து இதுக்கு மேலே போனால் லாஸ் வரும். ஓகேவா? இதுவே வந்து நீங்கள் ஸ்டார்டில் எடுத்திங்கன்னா ஒரு லெக்கில் வந்து -13, ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 70+. அப்படின்னா இங்கே ஒரு 60 பாயிண்ட்ஸில் வந்து ப்ராஃபிட் இருக்கும் ஸ்டார்டில். இதே வந்து நேகடாக எடுத்திருந்தால் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஓகேவா? பார்ப்போம் இது வந்து பிரேக் ஆகுதா இல்லை திருப்பி இது வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டவுனில் வருதான்னு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:50 ஆகுது. எப்படி வந்து ஸ்டேட்டஸ் எப்படி சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா பிவோட் பாயிண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கு உள்ளே தான் இருக்குது. ஓகே, இந்த பிவோட் பாயிண்ட்டை போய் டச் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஒன்று வந்தது. ஓகே, ஆக்சுவலாக நம்ம ட்ரேட் என்ட்ரான இடம் வந்து இங்கே 48,000. அப்புறம் திருப்பி அப்படியே ஒரு 48,180 வரைக்கும் ஒரு ஹை ஒன்று போச்சு. அந்த ஹையிலேருந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 48,100. ஓகேவா? இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இருந்தது. எப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 o'clockலேருந்து அந்த இடத்துக்கு எப்போ வருதோ அப்பப்போ ஒரு பவுன்ஸ் ஒன்று இருந்தது. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் போய் பார்க்கலாம். நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரானிலேருந்து மைனஸில் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா 323லேருந்து 415 வரைக்கும் வந்து போச்சு. ஓகேவா? ஒரு 90 பாயிண்ட்ஸ்கிட்ட வந்து மைனஸில் போச்சு. இதுவே வந்து ஸ்டாடலாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸே வந்து வந்திருக்காது. ஓகே, ஏன்னா இந்த ஹையை நீங்கள் பார்த்துக்கோங்க 413. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 லோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 264. ஓகே, அப்படியே இருந்தால் வந்து 413 264. 413 264 அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பயும் வந்து பொசிஷன் வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்குமே. ஓகேவா? அதாவது நீங்கள் ஸ்டாடல் எடுத்திருந்தா. ஓகே, ஸ்டாடலோட பொசிஷன் என்னன்னா இப்போ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா இந்த லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3 o'clock பார்த்திங்கன்னா ஒரு 5 rupees வந்து மைனஸில் இருக்குது. அதுக்கப்புறட்டு வந்து இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 81 rupees ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? 5 rupees ப்ளஸில் இருக்குது, 81 rupees வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போனா வந்து 85 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாடில் எடுத்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுனால மைனஸே இல்லாமல் நீங்கள் கடைசியாக 3 o'clock இருக்க மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் 85 பாயிண்ட்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் வந்து என்னென்னா இப்போ நோ லாஸ் ஏரியாவில் இருக்குது. இப்போ முடியும் போது என்னென்னா ப்ராஃபிட்டில் முடிக்கிறோமா லாஸில் முடிக்கிறோமான்னு பார்ப்போம். எண்ட் ஆஃப் த டே 3:28 இருக்குது டைமு. ஓகேவா? இப்போ என்ன பொசிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ அந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆச்சு 47,942 கிட்ட. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடு 10:15 எடுத்தோம். திருப்பி வந்து அது பார்த்திங்கன்னா 48,164 வந்து போச்சு. இப்போ வந்து டே ஹையில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எவ்வளோனா நம்ம என்ட்ரானது வந்து பார்த்திங்கன்னா 323 வந்து என்ட்ரானோம். இப்போ வந்து 340 தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ஓப்பன் ஆகி ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே போயிடுச்சு. 250 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு இப்போ நம்ம 16 பாயிண்ட்ஸாக வந்து நம்ம வந்து லாஸில் இருக்கோம். ஓகேவா? இதுவே நீங்கள் அந்த டைமில் ஸ்டாடல் மட்டும் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸும், இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 பாயிண்ட்ஸாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம் நம்ம பொசிஷனை. ஓகேவா? எவ்வளோ இருக்குன்னா இங்கே எவ்வளோ இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 340 இருக்கா, 338 337 இருக்குது. ஓகே, 337 தான் இங்கே இருக்குது எக்ஸிட். 14,000 வந்து லாஸ் வந்து இருக்கும் என்ட்ராயி. ஏன்னா இன்றைக்கி வந்து ரேஞ்ச் பவுண்டரில் இருக்கும். ஒயிட் சிபிஆர் இருந்தனால வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பொசிஷன் வச்சுருந்தாலே நீங்கள் 14,000 தான் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்து இருந்திருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் ரேஞ்சுக்கு அந்த பக்கம் போனாலும் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா முடியும் போது வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ்ட்டு இருக்குது. ஓகே, இப்படி தான் வந்து இருக்கும். இதே நீங்கள் ஸ்டாடல் மட்டும் போட்டுருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு லெக்கில் வந்து -10, இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா +116. அப்போனா வந்து 106 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கும் ஒயிட் சிபிஆரில் ஸ்டாடல் போட்டிருந்தா. ஓகே, பார்ப்போம். பாய்.